ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய உபகாரங்களுக்காக, காருண்யங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எப்பொழுதும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால கழுவி நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உண்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க இயேசு சுவாமி. கர்த்தாவை, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்ததுபடியே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்குற தேவன். என்னென்ன குறைகள் குடும்பத்தில் காணப்படுகிறதோ கர்த்தர் இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்மை தேடி உடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க சுவாமி. எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜெபத்தில் ஆண்டவரே ஒரு நிறைவு சம்பூர்ணம் உண்டாகும்படியான ஜெபத்திற்குண்டான பதில்கள் குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படட்டும்ப்பா. வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.